ஹாய் ஹலோ, மாடிக்கு தாங்க வந்திருக்கோம். என்னன்னா பசங்க எல்லாம் போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ மாடியில வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஒருத்தர் வந்து ஜாலியா ரவுண்ட் அடிச்சுன்னு இருக்காரு. ஒருத்தர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிச்சு கொடுத்துருக்கோம், அதனால சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹாய் சொல்லு. ஹாய் தங்கு. ஹாய் தங்கு. வெள்ளையதா எதுக்கு மாடிக்கு வந்திருக்கோம்னா, இங்க பாருங்க செடி எல்லாம் இருக்கு. பாவம், நமக்கே வெயில்ல வந்து தண்ணி ரொம்ப தாக இருக்கும். இப்போ செடிங்களுக்கும் தண்ணி ஊத்தலாம் தான் வந்திருக்கிறோம். ரோஸ் எல்லாம் சூப்பரா பூத்து இருக்கு. அதையும் பறிச்சுட்டு அப்படியே தண்ணி ஊத்திட்டு பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோவும் நீங்க பாக்க. ரோஸ் வந்து சூப்பரா பூத்து இருக்கு. இந்த ரோஸ் பூத்தாச்சு. இந்த ரோஸ் தான் நான் தலையில வைக்க போறேன். சூப்பரா இருக்கு. இது வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி. கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பிங்க்கும் இல்லாம ரோஸும் இல்லாம ஆஃப் ஒயிட் மாதிரி. செடிக்கு வந்து தண்ணி ஊத்த போறேன். யாரெல்லாம் செடி வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து செடி வந்து வச்சா மட்டும் போதாது, அதுக்கு மெயின் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ ஈவினிங்கும் மார்னிங்கும் கம்பல்சரி 2 வேளையும் தண்ணி ஊற்றுங்க. அப்பதான் செடி கொஞ்சம் வாடாம இருக்கும், பார்க்க நல்ல பூ பூக்கும், நல்லா வாடாம இருக்கும். என்னடா பண்ணினுங்கிற? போதும் ஹாய் சொன்னது, சொல்லிக்கிட்டே இருப்பியா ஹாய் ஹாய்ன்ட்டு. என்கிட்ட என்னென்ன செடி இருக்குன்ட்டு அதுக்கு அப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு வரேன். இங்க வந்து கனகாமரம் செடி இருக்கு, மஞ்சள் கலர் கனகாமரம். இது வந்து இப்ப நான் வச்சல ரோஸ், அந்த ரோஸ். இதுல வந்து சின்ன செடி தான், ஆனா இதுல கிட்டத்தட்ட 10 மொட்டு வச்சிருக்குது, பூத்துக்கிட்டே இருக்கும் சூப்பரா. இது வந்து ஒயிட் ரோஸ், இதுவும் ஃபுல்லா பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இப்பதான் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு, பூத்து முடிச்சு இப்பதான் வந்திருக்கு துளுக்க. ஸோ துளுக்கிட்ட பிறகு இதை உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. தங்கு தங்கு மண்ணலி பாரு தங்கு, அங்க போய் விளையாடு. பாப்பாக்கு பிச்சு குடுறியோ? ஒண்ணு குடு. நெக்ஸ்ட் செடி வந்து எல்லோ கலரு. இப்ப அது எல்லோ கலர் காமிக்கிறாங்க. பாப்பா ஈத்துட்டு போ அப்படிக்கா. பாப்பா இது வந்து எல்லோ கலர் ரோஸ் செடி.
இதுல இப்பதான் எல்லாம் துளிர் விட்டுருக்கு. ஆல்ரெடி எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு. இப்ப செகண்ட் இது வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும். என் பையன் வந்து அங்க கேமரா இருக்கனால அங்கவே வந்துட்டு இருக்கிறான். அதை தள்ளி விட்டுவாங்கன்னு பயமா இருக்குது. அடுத்து வந்து பன்னீர் ரோஸ் ஆல்ரெடி இப்போ பறிச்சிருப்பேங்க. அதை நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ரோஸ் தான் அது. இங்க வந்து பன்னீர் ரோஸ் செடி இருக்கு. இப்ப நான் பறிக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க. இங்க வந்து பன்னீர் ரோஸ். அதுக்கப்புறம் வந்து கீரை நட்டு வச்சிருக்கேன். புளிச்ச கீரை நட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மல்லி இருக்கு. மல்லி இதுல தெரியுமான்னு தெரியல. பாருங்க, அங்க ஒரு மல்லி ஒன்னே ஒண்ணு பூத்து இருக்குது. அதுக்கப்புறம் இது செம்பருத்தி செடி, ரெட் செம்பருத்தி. இதுலயும் பூ எப்பவுமே வச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிறைய மொட்டு இதுல இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அங்க நித்தியம் மல்லி வச்சிருக்கேன். இப்பதான் அது துளிர் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து லெமன் செடி. இது வந்து இப்பதான் குட்டியா வளருது. இந்த லெமன் செடி இப்பதான் இதுவும் குட்டியா இருக்கு, துளுக்குது. அதுக்கப்புறம் கத்தாழை செடி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து புதினா செடி. நாங்க வந்து புதினா வந்து இப்போ ரீசெண்டா வாங்குறதே கிடையாது. இதுல இருந்தே பறிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். இது வந்து புதினா. அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி மெயின் எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டுல வந்து கண்டிப்பா கற்பூரவள்ளி செடி இருக்கணும். பாப்பாக்கு சளியா இருக்கும் போது நான் அதை பறிச்சுதான் ஊத்துவோம். ஸோ கற்பூரவள்ளி அதுக்காகவே மெயினா நான் வச்சிருக்கிறேன். அது தனித்தனி இப்போதைக்கு இந்த செடி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் தான் நான் அதிகமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்து ரோஸ் வாங்கின பிறகு அந்த வீடியோ போடுறேன். ஹாய், அவள்தான் பாத்தீங்கன்னா செடிக்கு எல்லாருக்கும் தண்ணி ஊத்தி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து பசங்களை பாக்குற வேலைதான். பசங்க ப்ளே பண்றாங்க. ஸோ அதை வேடிக்கை பாக்குற வேலைதான். பாருங்க, ஒருத்தர் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவரோடது வந்து காக்கா புடிங்கன்னு போயிடுச்சு. அதை வேடிக்கை பார்த்தீங்கன்னு நின்றுட்டு இருக்காரு. விழ போறீங்க. உட்கார வச்சா அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டனால வாக்கர்லாம் அவருக்கு ஜிஜிபி மேட்ரு ஒரு ரவுண்டே அடிச்சுன்னு. எப்படி பண்றான் பாருங்க. நமக்குதான் பயமா இருக்கு, கவுண்ட் வச்சு எங்கேயாவது ஊந்துருவானு. அவன் சேஃபா தான் நான் விளையாடிட்டு இருக்கான். ரியோ, தம்பி அடிக்க கூடாது ரியோ. ஊன்ட்டியா? சரி, நீ இடிக்காம விளையாடு. நீ தனியா விளையாடு, தம்பி தனியா விளையாட்டோம். ஓகே? எதுமா? அதெல்லாம் எடுக்க கூடாது, திட்டுவாங்க. ஏய், தங்குமா, என்னம்மா பண்ணினுக்குற நீ? அதிகமா குச்சி இழுத்துட்டு இருக்க பாருங்க. ஏரி அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஏரி தெரிதா பாருங்க, எவ்வளவு கிட்ட இருக்கு ஏரி வந்து. தண்ணி குறையவே இல்லை. வெயில் சீசன் தானே இது, ஆனா தண்ணி கொஞ்சம் கூட குறையல பாருங்க. அந்த பழுப்பு கிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் தண்ணி இருக்குது. ஏறிட்டா இருக்கு தவிர குறையவே மாட்டுதாங்க. கம்பி குத்திக்கும். ஒண்ணா வாங்க போலாம். கீழே போலாம். போதும்ல. என்னடா அங்க ஆராய்ச்சி பண்ணினுற? போதும் வாங்க.
இப்படி வாங்க. எங்க அங்க போற? ஏய், இப்படி வா சொல்லலாம். எங்க கீழே போணுமா? கீழே போலாமா? வா அம்மா கிட்ட வா, தூக்குறேன். பாப்பலாம் 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 இல்லாமா? ஓகே, அவள்தான். பாய், டாடா. நாங்க கீழே போறோம். இவர் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பசி வந்துடுச்சு. ஸோ இவருக்கு வந்து பிஸ்கெட், பால் ஏதாவது ஒன்று கொடுப்போம் போய். ஓகே, பாய். சும்மா காக்காங்களா எப்படி பறகுது.